அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விழுப்புரம் மாநாடு குறித்த காவல்துறையின் 21 கேள்விகளுக்கு தமிழக வெற்றிக் கழகம் பதிலளித்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு செப்டம்பர் 23ஆம் தேதி நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது காவல்துறை கேட்டிருந்த 21 கேள்விகளுக்கு தமிழக வெற்றிக் கழகம் பதிலளித்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தாமோதரன். தற்பொழுது காவல்துறை கேட்டிருந்த 21 கேள்விகளுக்கு தமிழக வெற்றிக் கழகம் பதிலளித்திருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம். விழுப்புரம் மாவட்ட துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தற்பொழுது அந்த விஜய் கட்சியின் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் குஸ்லி ஆனந்த் அவர்கள் தற்பொழுது டிஎஸ்பி அலுவலகத்தில் டிஎஸ்பி சுரேஷ் அவர்களிடம் அந்த மாநாடு தொடர்பாக கேட்கப்பட்ட 21 கேள்விகளுக்கான பதில்களை எடுத்துக்கொண்டு வந்து தற்பொழுது அவருடன் உள்ளிட்ட கட்சி நபர்கள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களுடன் இன்று தற்பொழுது கொடுத்து வருகிறார். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 21 கேள்விகள் கேட்கப்பட்டது. அந்த மாநாடு நடத்துவது தொடர்பாக கேட்கப்பட்ட அந்த 21 கேள்விகளுக்கும் தற்பொழுது பதில் எழுதி அந்த பதிலானது தற்போது டிஎஸ்பி அலுவலகத்தில் டிஎஸ்பி சுரேஷ் அவர்களிடம் தற்பொழுது குஸ்லி ஆனந்த் உள்ளிட்ட அந்த கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் தற்பொழுது அளித்து வருகின்றனர். அந்த மாநாடின் பார்த்தீங்கன்னா தங்கள் கொடுத்துள்ள பார்வையில் கண்டளவு மாநாடு நடத்துவதற்காக எப்பொழுது எந்த மாநாடு நேரம் தொடங்கி எந்த நேரத்தில் முடிவடையும், மாநாடு நிகழ்ச்சி நிரல்கள் விபரம் உள்ளிட்ட மாநாட்டில் எத்தனை நபர்கள் கலந்து கொள்ள உள்ளனர், மாநாட்டில் கலந்து கொள்ளும் முக்கிய நபர்களின் பெயர் பட்டியல், மாநாடு மேடை அளவு, மாநாடு பந்தல் அளவு உள்ளிட்ட பல்வேறு மாநாடுக்கான வழிகள், யார் என்னென்ன கலந்துகிறார்கள் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் அடங்கிய 21 கேள்விகள் அடங்கிய அந்த கேள்வியானது கேட்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து அந்த கேள்விக்கு அனைத்துக்கும் பதில் எடுத்துக்கொண்டு தற்பொழுது 5 நாட்களில் அந்த பதில்கள் அளிக்க வேண்டும் என அவகாசம் அளித்த நிலையில் தற்பொழுது இன்று இந்த கேள்விகள் அடங்கிய பதிலை எடுத்துக்கொண்டு வந்து குஸ்லி ஆனந்த் அவர்கள் விழுப்புரம் டிஎஸ்பி அலுவலகத்தில் டிஎஸ்பி சுரேஷ் அவர்களிடம் தற்பொழுது இந்த பதிலினை அளித்து வருகிறார். அளித்ததை தொடர்ந்து இது அடுத்த கட்டமாக அந்த மாநாடு தொடர்பாக அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான முடிவு எடுப்பார்கள், இவர் எப்படி அனுமதி கொடுப்பார்கள், இதனை எப்படி பரிசீலிப்பார்கள், அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது அதுக்கு அடுத்ததே தெரிய வரும்.